This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online e-shopping app now available in Play Store and App Store. எனக்கு ஒரே ஒரு கதை சொல்றியா? கதையா? படிக்கலையா? நான் இன்னும் படிக்கலையே. சரி, ஒரே ஒரு கதை சீக்கிரமாக சொல்கிறேன், கதையை கேளு. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். ராஜாவுக்கு வந்து ஒரே ஒரு பிள்ளையாம். அந்த பிள்ளை வந்து அவ்வளோ அழகான பிள்ளையா வந்து ராஜாவுக்கு வந்து பிறந்துருக்குச்சான். அந்த குழந்தை வளர்ந்து பெருசாயிட்டாலாம். குழந்தை வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? குழந்தைக்கெல்லாம் எல்லா குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணுறதில் ராஜா என்ன பண்ணாராம், அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருந்தாராம். ஒரு தங்கத்தில் வந்து ஒரு பெட்டு செஞ்சுருந்தாங்களாம். பெட்டுனா பெட்டுக்கு கீழே காட் போடுறோம் இல்லையா, மேலே வர பெட்டு இல்லை, பெட்டு கீழே வர காட்டு. அந்த காட்டு வந்து தங்கத்தில் வந்து செஞ்சுருந்தாங்களாம். அந்த தங்கத்தில் செஞ்ச காட்டுக்கு தலை எங்கே வச்சு படுக்கணும், கால் எங்கே வச்சு படுக்கணும், என்ன சொல்லுவாங்கன்னா தலைமேடு கால்மேடுன்னு சொல்லுவாங்க. அது எங்கே வச்சு படுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ராஜா அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாரம்மா. அந்த தலைமேடு கால்மேடு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு வெவ்வேறு நாட்டிலேருந்து எல்லாத்தையுமே, இப்போது பொண்ணு பார்க்க வர்றதுனா இப்போ நம்ம ஒரு பிள்ளை போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நாட்டு ராஜாவுக்கும் என்ன பண்ணுவாங்களாம், இந்த மாதிரி எங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கிறோம், உங்கள் நாட்டில் இருக்கிற இளவரசர்களை வந்து வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பாங்களாம். வரக்கூடிய ஒவ்வொரு இளவரசருக்கும் ஒவ்வொரு தேர்வு வந்து வைப்பாங்க, ஒரு எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸாமினேஷன் தான் என்ன கொடுத்துருக்குறாங்க, தலைமேடு கால்மேடு கண்டுபிடிக்கிற தேர்வு வந்து வச்சுருக்குறாங்க. அந்த அழைப்பு கடிதம் கொடுப்பாங்க, இன்விடேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இன்விடேஷன்லேயே அழைப்பு கடிதத்திலே பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி தலைமேடு கால்மேடு வந்து ராஜா வந்து கண்டுபிடிச்சா போதும், என் மகளை வந்து திருமணம் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னா ஒரே ஒரு சவுக்கடி விழுவும், சவுக்கடி விழுனா சாட்டையில் ஒரு அடி நாங்கள் அடித்து தாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு நாட்டு ராஜாக்களும் வராங்க. ஒவ்வொரு ராஜா வந்து என்ன பண்ணுறாங்க, தலைமேடு கால்மேடு பெட்டை பார்த்தோன்னே தெரியாது இல்லையா, காட் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்களா, பெட்டோட காட் பார்த்து யாருக்குமே தலைமேடு கால்மேடு தெரியல. எல்லோரும் தப்பாகவே நிறையா நாட்டு ராஜாக்கள் தப்பாகவே படுக்கிறாங்க. தப்பாக படுக்கிறவங்களாம் என்ன தான் விழுவோம், சாட்டையில் ஒரு அடி சவுக்கடி விட்டு எல்லாத்தையும் தாட்டி விட்றாங்க. ராஜா வந்து மன உடஞ்சி போயிடுறாரு. நாம் வந்து தேவையில்லாத போட்டி வச்சிட்டோமோன்னு சொல்லிட்டு, ஓகே இப்போ நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன், நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அழைப்பு விடுக்கிறேன், யார் வந்து டேலண்டடாக இருக்கிறீங்களோ அவங்க வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறாங்க. நாட்டில் இருக்கிற எல்லா ஆண்மகளும் என்ன பண்ணுறாங்க, அந்த போட்டிக்கு வந்து கலந்துக்கிறாங்க. அப்போது எல்லோரும் இது மாதிரி போயிட்டு அடி வாங்கிட்டு வரதை வந்து ஒரு காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற பையன் வந்து பார்க்குறான். ஒரு சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு, ஏன் எல்லோரும் இப்படி அடி வாங்கிட்டு போகிறீங்கட்டு, இந்த மாதிரி காட்டுக்கு வந்து இந்த கட்டலுக்கு வந்து தலை எங்கே வச்சு படுக்கணும், கால் எங்கே வச்சு கரெக்டாக அந்த பொசிஷன் நம்ம படுத்தோம் அப்படின்னா ராஜா வந்து நமக்கு அவரோட பெண்ணை வந்து நமக்கு திருமணம் செஞ்சு தரப்போகிறாரு, இவங்களாம் செய்யாதனால அடி வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு போகிறவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகே நான் போய் கலந்துக்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறான். அவன் ஆக்சுவலி சின்ன பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்குவாங்களா? எல்லோரும் சிரிக்கிறாங்களாம். ஏன்டா நீலாம் போனால் எப்பட்றா, எங்கனாலேயும் இல்லை, நீ என்னடா பண்ணுறேன்னு எல்லாரும் அந்த சின்ன பையனை பார்த்து சிரிக்கிறாங்களா, கேலி பேசுகிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. இந்த பொடி பையனாக போய் பண்ண போகிறான்னு, நான் செஞ்சே காட்டியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பையன் விடா நம்பிக்கையில் போகிறான். நம்பிக்கை நான் விட மாட்டேன், நான் போய் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்ட்டு போகிறான். போன வேகத்தில் அவன் என்ன பண்ணுறான், போகும்போது கையில் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். என்னது, எலுமிச்சம்பழம். ஆக்சுவலி தலைமேடு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், கால்மேடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இறக்கமாக இருக்கும். அவன் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து தலைமேட்லேருந்து கால்மேட்டுக்கு வந்து உருட்டி விட்றான். உருட்டி விட்டால் என்னாகும், மேடாக இருக்கிற எலுமிச்சம்பழம் எங்கேருந்து வரணும், மேட்லேருந்து கீழே பள்ளத்துக்கு வந்து வரும் இல்லையா, அதே மாதிரி எலுமிச்சம்பழம் கரெக்டாக ரவுண்டாக உருண்டு வந்துருச்சு. அந்த எலுமிச்சம்பழத்தை மறுபடியும் கையில் எடுத்துகிட்டு அவன் என்ன பண்ணுறான், பெட்டில் நேராக படுத்துடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும், யார் கல்யாணம் பண்ணியிருப்பான், ஆடு மேய்ச்ச பையன், அந்த குட்டி பையன் யார் கல்யாணம் பண்ணியிருப்பான், அந்த நாட்டோட இளவரசியை கல்யாணம் பண்ணியிருப்பான். எப்பேற்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடச்சிருக்குது பார்த்தியா. அதாவது ஒருத்தர் நம்மளால் முடியாது தெரியாது அப்படின்னு 1000 பேர் 1008 சொன்னாலும் நம்மளோட இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்போவுமே என்ன ஆகக்கூடாது, குறையக்கூடாது. உன்னால் முடியாதுன்னு யார் சொன்னாலுமே எதையுமே கேட்கக்கூடாது. உன்னோட நம்பிக்கையை வச்சு தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு என்ன கிடைக்கலாம், வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் அந்த கதையோட அர்த்தமே. தேங்க்யூ. படி.